தீராம்பாளையம். தீராம்பாளையம் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்ம கிரிக்கெட் ஆரம்பித்த காலத்துல நம்ம நண்பர், உயிர் நண்பர்கள்னு சொல்லலாம். ஒரு திருச்சி புகழ், புயல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து ஒரு புயல். அப்படி ஒரு அண்ணன் பேர் கார்த்திக். கார்த்திக் அவரு பிராங்க்லின் கேங்ஸ்டர் டீம் போடுறவங்களுக்கு தெரியும், எல்லாம் பாக்குறவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். கேங்ஸ்டர் பிராங்க்லின் கார்த்திக் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க தான் இது எல்லாம் நடத்துறது. கேங்ஸ்டர் டீம் தான் இந்த மேட்சை நடத்துறது. ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. இதை வருஷம் வருஷம் கண்டினியூ பண்ணுறோம். மாப்பிள்ள எப்பயுமே ரொம்ப கிராண்டா மாப்பிள்ள மட்டும் தான் கிரிக்கெட் கொண்டு போயிட்டு இருக்காப்ல. நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சீனியர் பேரு எதிர்பார்க்கிறோம், வர மாட்டாரு. போட்டியை துவக்கி வைக்க வந்த ராஜ்குமார் நம்ம மேட்சுக்காக லோக்கல் உள்ளவங்க எல்லாரோட சப்போர்ட் நல்லபடியா செஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் ஸ்பான்சர். திருவண்ணாமலை வெர்சஸ் தீராம்பாளையம். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. தீராம்பாளையம் அது யாரோ ஃபார்மேட்டு, பவர் பிளே கிடையாது. 4 பவுலர். ஸ்ட்ரைக்கில் விஜி, ஓப்பனிங் பவுலர் ரூபேஷ். முதல் பால் நோ பால், ஃப்ரீ ஹிட் பால். பேட்டில் ஆடி கொடுத்துருக்காரு, அது ஓரளவு கேப்லேயே ஆடி கொடுத்தாரு. சிங்கிள் அறிவான் ஸ்டேக். இப்போ ஃபுல்லர் பால் சரியாக டைம் பண்ண முடியல. பேட்ஸ்மேன் ஃபுல்லாக கமிட் ஆகலை, பேட்டை மட்டும் விட்டு பார்த்தாரு கவர்ஸ்க்கு. சூப்பராக போட்டிருக்காரு, காலில் போட்டிருக்காரு. லெக் பை கிடையாது, ஓட முடியாது. டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு. அதே பால் ரிப்ளையாக போட்டிருக்காரு. குத்தி போட்டாங்க, ஆள் இல்லாத பக்கம் கேப்பில் போயிருக்கு. குத்தி கட்டு எடுத்து ஃபுல்லர் பால் பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி தட்டி தான் விட்டார். ஓரளவுக்கு டிஸ்டன்ஸும் போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. திருச்சியினுடைய யங் பவுலர் ஆல்ரவுண்டர் ரூபேஷ் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. முதல் பால் நோ பால் ஆக இருந்தாலும் எண்டில் 6 பால் போட்டு 6 ரன் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க. விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை. செகண்ட் நியூ பவுலர் கோகுல். முதல் பந்து சரியாக டைம் பண்ண முடியல. லோ டாஸ். ஆள் வச்சு போட்டாங்க, கொஞ்சம் உள்ளே வச்சு போட்டாங்க, அவரையும் தாண்டி போயிருக்கு. இது முதல் பவுண்ட்ரி. இங்கே ப்ராப்பராக ஆடி கொடுத்தாரு அந்த ஃபுல்லர் பாலை. அங்கே ஃபீல்டர் அதை பிடிச்சும் கொடுத்துட்டாரு. தெளிவாக பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நல்ல கேட்சுங்க. மரத்தில் பட்டுருமோன்னு யோசிச்சு படாத வந்து கரெக்டாக கைக்கு போயிருக்கு. ஃபீல்டரோட த்ரோட்டில் வந்துச்சுன்னு சொல்லலாம். 4 அடித்த பேட்ஸ்மேன் நடந்து வெளில போயிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் 1 ரன் பேட்ஸ்மேனா லெஃப்டி பரணி. டாஸ் வந்தவன டாஸ் அந்த லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு. இதை மட்டும் போட்டுறவே கூடாது, குத்தியும் போட்டுறக்கூடாது. மீண்டும் ஒரு டாஸ் ஸ்லோராக போட்டிருக்காரு. பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஆடி தர்றாருன்னு சொல்லலாம் விஜி. ஒரு விக்கெட் போயிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2 பார்க்க முடியுது. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து காலை ஓட்டி பூந்து வந்துருச்சு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 14. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க திருவண்ணாமலை. இந்த ஒரு மீண்டும் ரூபேஷ்கான 2வது ஓவர். முதல் பந்து ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து கரெக்டாக ஆள் ஏற்றி வச்சுருக்காங்க. செகண்ட் பால் ஃபுல்லராக ஃபாஸ்டராக உள்ளே வந்தாங்க. சிங்கிள், குவிக் சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல்லர் பவுன்ஸோட வந்துச்சு. நல்ல ஃபுல்லர் பால், நல்ல பேஸு, நல்ல கண்ட்ரோல் இருக்குது ரூபேஷ்ட. திங்கிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டாப் ஸ்பாட். விக்கெட் வந்து ஒரு அடியாக செக் ஷாட்டாக வச்சார் பேட்ஸ்மேன் சுதாகர். வந்தாங்க, நான் டாமினன்ட் சைடாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு. லெஃப்டாக திரும்பி பார்த்தாலும் நல்ல வேகம்.
பிரில்லியன்ட் ஓவருங்க யங்ஸ்டர் வந்து 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 19. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் திருவண்ணாமலை. ஸோ போட்ட 2 ஓவர் எக்கனாமிக்கலாக போட்டு கொடுத்துருக்காரு. முதல் ஓவர் 6 ரனில் போட்டார், செகண்ட் ஓவர் 5 ரனில் போட்டிருக்காரு ரூபேஷ். அடுத்த நியூ போலர் சுதாகர். ஃபர்ஸ்ட் பால் பிச்சை யூஸ் பண்ணி போட்டார், உடைக்க மாட்டுறாங்க லென்த்தை. சிங்கிள். லோட்டாஸ் டீப் இந்த கிரீஸ் நாங்கள் பேட்ஸ்மேன். ஒரே ஓட்டம் மட்டுமே. நல்ல த்ரோவும் வந்திருக்கு டீப்லேருந்து. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்காது. ஓடி எடுக்கப்பட்ட 2 லெஃப்டி மீடியம் ஸ்ட்ரைக்கில். லென்த்து மீடியம் பேஸில் போடப்பட்ட பந்து. ஒன்ஸ் அகெயின் சிங்கிள். போன பால் பவுன்சிங் காரணமாக நோ பால். சொல்லட்டி கொடுத்தாருங்க, பெரிய லான்ச்சுங்க அது. சரியான அடி. லெக் சைடில் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய 6ல் முதல் 6 தான். அதெல்லாம் அது ஆஃப் சைடில் போக பார்த்தாங்க. லெக் சைடில் போட்டு அதை லெக் சைடில் எடுத்துருக்காருன்னு சொல்லலாம். பாடியில் விழுந்ததை. காட் சேஞ்ச். ஃபாஸ்ட்டாக ஆஃப் ஸ்டம்ப் மேலே போட்டிருக்காங்க. சரியான லைன் லென்த். 4 ஓவர் முடிச்சிருக்கு. 33 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த ஒரு கோகுலுக்கான 2வது ஓவர். விலக்கி போட்டார். லோ டாஸாக இருந்தாலும் ஒரு ஃப்ளோட்டு போட பார்த்தாரு. ஃப்ளோட்டோட போட பார்த்தாரு. செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு பந்து. விட்டா என் பக்கமே முட்டியிருக்கும் பந்து. டாஸ் இறங்கிருச்சு, ஸ்டிக்கில் இறங்கியிருக்கு. அடிக்கக்கூடிய காற்று எதிராக இருந்தாலுமே லெக் சைடில் எங்கே 6 அடித்தாரோ அதே இடத்துல அடிக்க பார்த்தார் விஜய் அவர்கள். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்ததுக்கு ரன்ஸ் அவர் கையில் தான் வந்திருக்கு. ஓடி எங்கெங்கெல்லாம் எடுக்கணுமோ எடுத்து ஒரு 6ஐயும் பதிவு பண்ணி கொடுத்து வெளில போகிறாரு. வந்தவுடனே டாஸ் பால் அதான் நின்று அடிச்சாருங்க. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் கன்ஃபார்ம் ஆகிறதெல்லாம். ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து. ஆஃப் ஸ்டம்ப் ஊட்டி போடப்பட்ட பந்து. தெறிக்க விட்டுருப்பாரு ஆஃப் ஸ்டம்பை. பிக்கப் ஷாட் கொஞ்சம் லென்த்து முன்னாடி விழுந்துருச்சு. அதை எடுத்துட்டார். மீண்டும் அந்த லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு எது சாதகமோ அந்த இடத்துல சாதகமாக விழுந்துருச்சு. பவுலருக்கு பாதகமாக போச்சுன்னு சொல்லலாம். மூவ்மெண்ட் காட்டி லைன் லென்த்தை உடைக்க வச்சுட்டாரு. ஓவரம் முடிச்சிட்டாங்க 6ஓட. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 46. 2 விக்கெட் விட்டு திருவண்ணாமலை. அடுத்த நியூ பாலர் அருண். நல்ல பந்து. ஆள் வச்சு போட்டிருக்காங்க. செகண்ட் பால். ஓ சூப்பராக பிக் பண்ணுறாரு அந்த லெஃப்டி பேட்ஸ்மேன் சதீஷ். ஸ்டைலிஷ் 6. சூப்பர் 6. 3வது 6ங்க. மேட்ச் மொத்தமாக மாறு திருவண்ணாமலை பக்கம் போயிருக்கு. தீராம்பாளையம் கையிலேருந்து எடுக்க வேண்டிய அந்த ஒரு கேட்ச் எடுத்து கொடுத்துட்டாங்க விக்கெட் கீப்பர். நேராக பாடியில் போட்டுருக்காரு. பேட்டில் பல்ல எனக்கு தெரிஞ்சு டாட் பால். கடைசி 2 பந்து பாக்கியிருக்கு. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து. துரத்தி போட்டார் பாடியை ஒட்டி. அவ்வளோ ரூம் இல்லை பேட்ஸ்மேனுக்கு. ரூம் க்ரியேட் பண்ண பார்த்தோம். ஓடிட்டார் அந்த எண்டில். டார்கெட் சீட்டிங் பந்து. ஆள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. சூப்பர் டேக். ஸ்டாப்பும் பண்ணி கொடுத்து கேட்சும் பண்ணி கொடுத்து டாட் பால். முதல் இன்னிங்ஸ் முடிச்சிருக்காங்க. டார்கெட் 56 ரன்னு. சேசிங்காக ரூபேஷ் டேக்கில். ஓப்பனிங் பவுலர் ஹரி. சதீஷ் ஒரு பக்கம் போச்சு. ஃபாஸ்ட்டாக ஓடி எடுக்கப்பட்ட 2 பார்க்க முடியுது. செகண்ட் பால் ஃபுல்லராக வந்தார். சாஃப்டாக அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. கையில் அடிச்சுட்டு ஓட பார்த்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. இப்போ 2வது மாத்துறாரு. டெஃப்ளெக்ட் பண்ணி கூட பார்த்தாரு விக்கெட் கீப்பர். அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஐயோயோ 3 த்ரோ அடிக்கல. ஒர்றாங்க அங்கே பிடிச்சி அடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 4. வெறித்தனமான ஓட்டம் ரூபேஷு. நியாயம்யா. டிரைவுக்கு ஃபுல்லாக கமிட் ஆகலை. புஷ் பண்ண பார்க்கல. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீ. நல்ல வேகம். க்ளோஸ் டு பாடி. டிஃபென்சிவ் ஷாட்டு. ரன்னாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆள் அதை பக்கம் தட்டியிருக்காருன்னு சொல்லுவேன். ஓடி எடுக்கப்பட்ட 2. ஃபுல்லார் கேப்பில் போயிருக்கு. விலகி வேற போயிருக்கு.
புஷ் பண்ணி வந்துடுறாருங்க. இந்த 2வது ரன்னுக்கு ரெடியாக இருக்காங்க 2 பேரும் யங்ஸ்டர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். தீராம்பாளையம். செகண்ட் ஒன் நியூ பாலர் விஜி. வச்ச ஃபீல்டிங் போட்டிருக்காரு. க்ளோஸில் ஒரு ஆள், டீப்பில் ஒரு ஆள். ஏரி ஆட பார்த்தாரு, உள்ளே பொந்துருச்சு. ஸ்டிக்கில் பட்டிருக்கு. இன்சைட் வச்சு தன்னோட விக்கெட் பெறாரு. சக்தி ஸ்டெக்கில் நியூ பேட்ஸ்மனா வந்த உடனே தட்டி விட்டு கொடுத்தாரு. ப்ரொடெக்ட் பண்ணணும். எஸ், கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. லெக் கட்டர் லேட்டாக படிச்சு. ரொம்ப நல்ல வேரியேஷன் போட்டு காட்டியிருக்காரு. ஒரே லைனாக இருந்தாலும் உள்ளே வந்திருக்கு, லைனுக்குள்ளே வந்திருக்கு. மீண்டும் ஒரு நல்ல பந்து. ஓவர் ரன்னிங் விக்கெட் உண்டு. மீண்டும் அதே லெக் கட்டர், 3 லெக் கட்டர் போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 17, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் விஜய் அவருக்கான முதல் ஓவர் போட்டார். 5 ரன் கன்சிட் பண்ணி அதில் ஒரு விக்கெட்டை வேறு பிடிச்சாரு. அதோட ஒரு நியூ பாலர் அறிவு. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து, ஃபுல்லராக போடப்பட்ட பந்து. ஸ்விட்சுக்கு சுத்தமாக இடம் கொடுக்கல, அவ்வளோ வித்தியை கொடுக்காம போட்டிருக்காரு. ஃப்ரண்ட்டில் பிடிக்க பார்த்தாரு. ரைட்டுக்கு சாதகமில்லாத ஒரு டைம் இது. ஆக்சுவலாக அந்த லைனை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்காரு. பேட்டுக்கு க்ளோஸாக போகுது. மீண்டும் ஒரு டாட்டு. விக்கெட்டை காட்டி ஆட்டி பார்த்தாலுமே அந்த லைன்லேருந்து நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன்னு காட்டுறாரு. இது கேப்பில் போக வாய்ப்பு. அதே கன்சிஸ்டன்ட் பவுலிங் காட்டியிருக்காரு பவுலர். பட் இருந்தாலும் 4 மாறி இருக்கு. ரோலெக்ஸ் அவர் பேட்லேருந்து. பேட்ஸ்மேன் எவ்வளோ ஏறினாலும் ஒரே பாக்ஸ் தான் இங்கே. விக்கெட். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. தீராம்பாளையம். இந்த ஒரு விஜய் அவருக்கான 2வது ஓவர். ஸ்லோவராக போட்டார். தட்டியோட முடிஞ்சு பவர் அடிக்க முடியல பேட்ஸ்மேனால். சேஃப் பாரா ஃபேன்ஸ் கைக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். அசோகான் ஸ்டேக் வந்தோடனே அவர் யாக்கிங்கில் இருந்தவருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கோகுல். நல்ல கேட்ச். வெயிஸ்டேட் நோ பால் என்ற கால். 3rd பால். பேட்ஸ்மேன் பொசிஷனை பார்த்து போட்டார். ஸ்லோவராக போட்டார். சரியாக டைம் பண்ண முடியல. இதையும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. அடிக்க முடியல எனக்கு தெரிஞ்சு. நாட் அவுட். ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. குறுக்க போயிருக்காரு. ஹைட் ஓவர். அடிக்கிற காற்றுக்கு உள்ளே வரும். அது கேட்சாக மாறும்னு சொல்லும்போது அங்கே கேட்சை விட்டுருக்காங்க. இப்போ தான் ஒரு கேட்ச் எடுத்தார். லேட்டாக பட்ட மாதிரி இருக்குது. இண்டிகேட்டர் ஷாட். சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டாக படிச்சு. வேகம் கொடுக்க மாட்டாருங்க. முடிஞ்சால் இழுத்து அடிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்கள்ட்ட லெஃப்ட் இல்லை, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆப்பனட் 12 பால் பாக்கி இருக்குது. 26 தேவை. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 30. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். தீராம்பாளையம். இந்த ஒரு அறிவு அவருக்கான 2வது ஓவர். எக்ஸலண்ட் டெலிவரி. சுத்தமாக முடியல. ஆஃப் ஸ்டம்ப் ஒட்டி போடப்பட்ட பந்து. அந்த ஆங்கிளோடு வந்திருக்கு பந்து. போன பால் வைடு. ரீபால். அந்த பால் விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. லோட்டாஸாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. 3 மோர். இது குத்தி போடப்பட்ட பந்து. இதை கொண்டுட்டாருங்க. 6. மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கையில் இல்லை, பட் ஒரு மேக்ஸிமம் வந்திருக்குன்னு சொல்லலாம். எர்லியராகவே இந்த ஓவரில் இந்த 6 வந்துருந்துச்சுன்னா மேட்ச் இன்னும் ஈஸியாக இருந்திருக்குன்னு சொல்லுவேன். 12க்கு 26 தேவைங்கிற போது நிறைய டாட்டா பதிவு பண்ணி வச்சுருக்காரு. லாஸ்ட் மோர் முக்கியமான பந்தாக இருக்கும். 19 தேவை. 7 பந்தில் சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு. நல்ல ஓவர் போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அறிவு. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 38. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். லாஸ்ட் ஓவர் மேட்ச் பொறுத்துக்கு சதீஷ் நியூ பவுலர். 6க்கு 18 முதல் பால். கேட்சாக கேரி ஆக வாய்ப்பில்லை. 1 பவுன்ஸ் டு த ஃபீல்டர். ஸ்டாப் பண்ண ஓடி எடுக்கப்பட்ட 2. 5க்கு 16. ஃபுல்லர் ஃபாஸ்டர் லெஃப்ட் ஆர்ம். 4க்கு 16. இறங்கிருச்சு. டீப்பாக இறங்கிருச்சு. காலுக்குள்ளே பூந்து வருது. போன பால் வைடு. 3க்கு 15. உடம்பு ஓட்டி போட்டிருக்காரு. அந்த முக்கியமான டாட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. 2க்கு 15. ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. லாஸ்ட் பால் மேட்ச் பால். கேட்சாக கேரி ஆகலை. மேஜர் டிஃபரன்ஸு. சதீஷ் என்ற லெஃப்டி பேட்ஸ்மேன் உள்ளே வந்து 3 பதிவு பண்ணி கொடுத்தாரு. லாஸ்ட் ஓவரில் 18 தேவை. 6க்கு அந்த 3 பெரிய 6 மேட்சை மாற்றிருக்கு. அதை தாண்டி அவங்கள்ட்ட லெஃப்டி பேட்ஸ்மேன் கிடையாது. இவங்கள்ட்ட வந்த லெஃப்டி பேட்ஸ்மேன் நிறைய 3 பேர் பார்த்தோம். மேட்ச் 1 பை திருவண்ணாமலை.